எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 2024 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன தி 8 ஷோ அப்படிங்கிற சீரிஸில் எபிசோட்ஸாக ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸான 1, 2, 1, 3 எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கான லிங்கை மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். தான் மேலே இருக்கோங்கிற ஆணவத்தில் அதிகார வர்க்கமாக மாறி அடுத்தவங்க சாப்பாட்டில் கை வச்சா ஃப்ளோரி கிறுக்கிய அரக்கிய எல்லாம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனை தவிர அது யாருன்னா ஃப்ளோர் 6 முரடனை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் யாரால் ரொம்ப தாங்கிக்க முடியலைன்னா ஃப்ளோர் 4 அழுமூஞ்சால தான். ஏன் தெரியுமா? இந்த ஷோவுக்கு மொத வந்த ஆளே ஃப்ளோர் 4 தான். அது மட்டும் இல்லாமல் வந்ததும் அவள் செலக்ட் பண்ண கார்டு 8 தான். அதுக்கப்புறம் வேணான்னு ரொம்ப யோசித்து அதை வச்சுட்டு ஃப்ளோர் 4 கார்டை எடுத்திருப்பாள். அதை நினச்சி தான் இப்போ அவள் அழுகிறா. எப்போவுமே மக்களே, ஃபஸ்ட்டு சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா எப்போவுமே கோ வித் த ஃப்ளோ. நாம் இப்போ இந்த கதைக்கு வரும். உண்ண உணவு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் எல்லாருமே சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஃப்ளோர் 8 இருக்க கிறுக்கி தான் ரூம் கதவை சாத்திக்கிட்டு எல்லாரோட சாப்பாடையும் தண்ணியும் உள்ளே எடுத்து வச்சுக்கிறான். இங்கே ஆர்டர் படி பார்த்தா ஃபஸ்ட்டு 8th ஃப்ளோருக்கு தான் லிஃப்ட் போகும். அதெல்லாம் அவள் எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்காமல் தண்ணி கட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாம் பசியில் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்க்குற ஆடியன்ஸ் அதிகமாகிறதால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது. அதாவது 135 மணி நேரம் இவங்களுக்கு இப்போ இருக்குது. ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி ஃப்ளோர் 8 வாசல்லையே உட்காந்து அழுது பார்க்குறா, கெஞ்சி பார்க்குறா. ஆனால் ஃப்ளோர் 8 கதவையே திறக்கல. ஃப்ளோர் 8 அவளோட ஆளான ஃப்ளோர் 6க்கே சாப்பாடு தராமல் கையை விட்டுறா. அப்படி விட்டும் அவன் ஃப்ளோர் 4 கிட்ட நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு எதிராக ஓட் பண்ண சொன்னேன், இப்போ பாரு அவளோட வேலையை காமிச்சிட்டா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ ஃப்ளோர் 5 உட்காந்து தனியாக எது பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஃப்ளோர் 8 தான். எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் பசியார உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அது நிஜத்தில் இல்லை, ஃப்ளோர் 5ஓட மைண்டுக்குள்ளே. இவங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்குற இந்த ஹேலோசினேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த டிசீஸ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அந்த நிலைமைக்கு இவங்க போயிடுவாங்களாம். இதெல்லாம் உட்காந்து கவனிக்கல ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இருக்கிற நேரத்தை செலவு பண்ணி இங்கேருந்து கிளம்ப போகிறேன், என்னால் பசியோடு சாக முடியாதுன்னு சொல்லி காமன் லிஃப்ட்டில் போய் டைம் யூஸ் பண்ண போகிறான். அப்போ ஃப்ளோர் 6 முறைடா வேணாம் போகாத, அவளே கதவை திறப்பான்னு கையை பிடிக்கிறான். ஃப்ளோர் 1 ஜோக்கரும் வேணாங்க, எனக்கு 1 பில்லியன் காசு வேணும், இல்லைனா என்னால் வெளியே போக முடியாது, அப்படி போனால் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு சாகிறதே மேலு அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று தோணுது. ஆமாம், இவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்னன்னா, எல்லாரோட வேஸ்ட்டையும் நான் என் ரூம்லேயே வச்சுக்கிறேன், நான் தான் டேலண்ட் ஷோவில் மொக்கையாக பண்ணேன், ஸோ நானே வச்சுக்கிறேன்னு சொல்ல ஃப்ளோர் 4 அழுமூஞ்சியும் ஆமாம்மா நானும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, ஸோ நானும் உங்கள் எல்லாரோட வேஸ்ட்டையும் என்னோட ரூம்லேயே வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோ அடி பாவி, நான் எப்போ சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியான்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு சரிவா நம்ம 2 பேரும் போய் அவகிட்ட சாரி கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளோர் 7 நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு போய் மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, டேலண்ட் ஷோவில் உங்களோட அருமையான டேலண்ட்டை காமிச்சு எங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்தீங்க, உங்களை போய் நாங்கள் வேஸ்ட்டை வச்சுக்க சொல்லி தப்பு பண்ணிட்டோம், இப்போ தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு புரியுது, மன்னிச்சிடுங்க மேடம், ப்ளீஸ் கதவை தரங்க. ஃப்ளோர் 4ம் நம்ம ஹீரோவும் வேஸ்ட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கதவு திறக்குது. உள்ளே பார்த்தா இந்த அம்மையார் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போயே தெரியும் என் மேலே தப்பு இல்லைன்னு, ஓட்டிங்கில் தான் தப்பு, நீங்கள் எல்லாம் முன்னாடியே இதை பற்றி வந்து பேசுவீங்கன்னு பார்த்தா உட்காந்து அழுதுன்னு இருக்கீங்க. சரி, நான் சாப்பாடு தரலன்னு எதுவும் நீங்கள் என் மேலே கோவப்படலையே, நியாயமாக பார்த்தா நான் தான் உங்கள் மேலே கோவப்படணும், அதால் அதுக்கு பரிகாரமாக நான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். எல்லாம் அதுக்கு தலையாட்டுறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இல்லைனா சாப்பாட்டில் கை வச்சுடுவால. அதால் எல்லாரும் ஃப்ளோர் 8க்கு கும்பிட்ற சாமி போட ஆரம்பிக்கிறாங்க. அதால் அன்றைக்கி நைட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் சோறுங்கிறது இந்த உலகத்தில் எல்லாத்த விட முக்கியம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இது நியாயமே இல்லைன்னு ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு சொல்ல ஹீரோவும் ஆமாம் அராஜகம் பண்ணுறா, இவ்வளோ தட்டி கேட்க ஆளே இல்லையான்னு பேச ஃப்ளோர் 7 மூலக்காரன் இங்கே பாரு, இன்னும் அவளோட ஆட்டத்தை அவள் ஃபுல் பவரையுமே பயன்படுத்தலை, அதால் தான் நம்ம தப்பிச்சோம், அவளால் சாப்பாடை வச்சு நம்மளை அடிமையாக்க முடியும்னு சொல்ல ஸோ இப்போ எல்லாருமே அவளுக்கு ஜாலரா அடித்தா தான் நம்மளால் இங்கே இருக்க முடியும்னு சொல்கிறாரு. ஹீரோக்கும் அதுதான் சரின்னு படுது. அடுத்த நாள் காலையில் எல்லாரோட வேஸ்ட்டையும் ஹீரோ ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி பாதி நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவளோட வேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம ஹீரோ ரூமுக்கு அவள் அனுப்பி வைக்கிறான். ஹீரோக்கு கீழே இருக்க ரூம்ஸு ஃப்ளோர் 2ம் ஃப்ளோர் 1ம் அவங்கவுங்க வேஸ்ட்டை அவங்கவுங்களே வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு ஃப்ளோர் 8 நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளாட்லான்னு சொல்கிறான். அது என்ன கேம்னா அதுதான் கிங்ஸ் கேம். அவள் சொல்லிட்டானா நம்ம கேட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லையேன்னு எல்லாருமே உட்காடுறாங்க. கிங்ஸ் கேம்னா என்னென்னா, ஒரு பாக்ஸ்குள்ளே 8 சின்ன பால்ஸ் இருக்கும்,
அதில் ஒரு பாலில் கேன்னு எழுதியிருக்கும், அதாவது கிங் பால். மீதி இருக்க 7 பாலில் 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தரும் லைனில் வந்து கண்ணை மூடிட்டு பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு பாலை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது யாருக்கு கே வருதோ அவங்க தான் கிங்கு. அவங்க 2 நம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவங்க 2 பேருக்கும் ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதை அவங்க செஞ்சே ஆகணும். இதுதான் அந்த கேமு. முதல்ல ஃப்ளோர் 5ல் இருக்க நர்ஸ் லேடிக்கு கிங்குங்கிற பால் வருது. அவங்க செலக்ட் பண்ண 2 நம்பர்ஸை கை கோத்து நிற்க சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ளோர் 7 அறிவாளியும் ஃப்ளோர் 6 முரடனும் தான். 2 பேரும் அடுத்த கேம் வர கை கோத்து நிற்கணும். ஃபன்னாக இருக்குல்ல? போக போக ஃபன்னாக இருக்காது. அடுத்து ஃப்ளோர் 5 அழுமூஞ்சி ஏமாத்துக்காரி கிங்குங்கிற பாலை எடுக்கிறா. அவர் நம்ம 2 நம்பரை செலக்ட் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அது யாருன்னா ஃப்ளோர் 5 நர்ஸ் லேடியும் ஃப்ளோர் 1 ஜோக்கரும். அவங்க 2 பேரும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்குது. அடுத்து ஃப்ளோர் 8 கிறுக்கி கிட்ட கிங் பால் போகுது. ஃப்ளோர் 8 2 நம்பரை சொல்லி இவங்க 2 பேரும் டீப் கிஸ் பண்ணணும்னு சொல்கிறான். அந்த 2 பேரும் வேறு யாருன்னா நம்ம ஹீரோவும் வெள்ளை முடி பொண்ணு ஃப்ளோர் 2வும். ஹீரோ அடடா நல்ல வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு கிஸ் பண்ண ரெடி ஆகுறாரு. ஆனால் வெள்ளை முடி பொண்ணு இல்லை, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணணும்னு கேட்க, இப்போ ஃப்ளோர் 8 வேற ஒரு நம்பர் சொல்லி அந்த நம்பர் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்கிறான். அது யாருன்னா ஃப்ளோர் 6 முரடம் தான். இப்போ 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. அதில் ஃப்ளோர் 2 வெள்ளை முடி பொண்ணு சரியான அடி அடிக்குது ஃப்ளோர் 6 முரடன்னு. ஒரு கட்டத்தில் அவனை ஓங்கி அடிக்கும்போது அவன் கை வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவள் செங்கல் உடைக்கும் போது கை உடைச்சால, அப்போ அவள் கை சுலுக்கிக்கிச்சல, அதால் அந்த வலி இப்போ வந்து இவளுக்கு அதிகமாகுது. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கல ஃப்ளோர் 6 முரடன் ஃப்ளோர் 2 போட்டு சாவடி அடிச்சிடுறாங்க. இந்த வாய் வார்த்தைலாம் இல்லைங்க, உண்மையாகவே சாவடி அடிக்கிறதுனா அது இதுதான். ஃப்ளோர் 6 அண்ட் ஃப்ளோர் 8 தவிர மற்ற எல்லாருமே போய் ஃப்ளோர் 2க்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ரூமில் உட்கார வச்சு ஃப்ளோர் 6 கிட்ட இது ஒரு கேமு, இதில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையான தப்பு இருக்கிறது ஃப்ளோர் 2 மேலே தான். ஏன்னா அவன் நினச்சிருந்தா சும்மா நார்மலாக ஒரு ஃபைட்டு சும்மா இப்படி பஞ்ச் பண்ணுறது மிஸ் பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கலாம், இல்லைனா கிஸ் பண்ணியே கேமை விளையாடி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவன் சண்டைக்கு வான ஃப்ளோர் 6 கூப்பிட்டு அவனை பயங்கரமாக அடிச்சதால அவன் வெறுப்பாகி பயங்கரமாக அடிச்சிருப்பான். சரி, இப்போ எல்லாம் சேர்ந்து சண்டை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நாம் வந்து கிங் சொல்கிறது செய்யலைன்னா அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி இந்த போலீஸுங்கெலாம் திருடனுக்கு ஷாக் கொடுக்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு டிவைஸு, அது பேர் கூட டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிஃப்ட் மூலிமா வாங்குறான். இது ஒரு மனுஷனை மயக்கம் அடைகிற வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல். இதோட பவர் தெரியாமல் இதை வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் இந்த கிங்ஸ் பால் கேம் நடக்க போது. அதுக்கு ஹீரோ முன்னாடியே நம்ம ஷாக் வாங்காமல் எப்படி தப்பிக்கிறது எப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே அவர் கையில் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, ப்ராபபிலிட்டி படி 8ல் 1 பங்கு தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதால் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம மாட்டுவோம்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே விஷயமே வேறு, இது லக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்றது ஹீரோக்கு அப்போ புரியல. அடுத்த நாள் காலையில் விடியுது. எல்லாருமே ஃப்ளோர் 6 முரடங்கிட்ட அடி வாங்கினா ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டே உட்பட கேம் விளையாட வராங்க. எல்லாருமே ஒன்றா கூடுறாங்க. கேம் ஆரம்பிக்குது. ஃப்ளோர் 8 கிறுக்கி கிட்ட தான் மறுபடியும் கிங் பால் போகுது. நம்ம ஹீரோ கிட்ட பால் 4 வருது. சரி, இருந்தாலும் நம்ம தப்பிச்சலான்னு ஹீரோ நினைக்கும் போது ஃப்ளோர் 8 கிறுக்கி கரெக்டாக நம்ம ஹீரோட நம்பர் 4ஐயும் நம்பர் 5ஐயும் செலக்ட் பண்ணுறான். இங்கே ஹீரோ எடுத்த உடனே மாட்டுறாரு. ஆனால் இங்கே டாஸ்க் என்னென்னா நம்பர் 4 நம்பர் 5ஓட மார்பகங்களை தொடணுங்கிறது தான். ஆக்சுவலி நம்பர் 5 வந்து ஒரு கேர்ள். அது யாருன்னா இந்த நர்ஸ் லேடி தான் ஃப்ளோர் 5. நம்ம ஹீரோ நினச்சிருந்தா அந்த கேவலமான செயலை செஞ்சுருக்கலாம். ஏன்னா அந்த லேடியை வேணாம், நீங்கள் தான் தேவையில்லாமல் தண்டனை வாங்குவீங்க, அதால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இதை செய்யலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் நம்ம ஹீரோ தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக உணர்ந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை என்னால் செய்ய முடியாது, நான் தண்டனையை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. யோ வேறு லெவல் ஜானி. ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஹீரோ நமக்கு ப்ராபபிலிட்டி கம்மின்னு யோசிச்சு அவரே ஃபஸ்ட்டு போய் தலையை கொடுப்பாருன்னு அவருக்கு தெரியலை. டேசரை வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோக்கு ஷாக் கொடுக்குறாங்க. அதால் ஹீரோ மயங்கி விழுந்து ஒன்றுக்கே போயிடுறாப்புல. இதனால் இவங்களுக்கு 60 மணி நேரம் கிடைக்குது. ஆனால் யாருமே இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஃப்ளோர் 1, 2 அண்ட் 5 எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை ரூமுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஹீரோ எழுந்து பார்த்துட்டு தன்னோட ஃபேண்ட்டை ஒத்து பார்க்குறாரு. அதில் ஒன்றுக்கு போனதை அவர் உணர்றாரு. ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை நீ தான் ஆம்பளை அப்படின்னு சொல்ல, ஃப்ளோர் 5 அந்த நர்ஸ் லேடி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்னை தொட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படிங்களா, எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்கன்னு கதவை சத்துட்டு, நீங்கள் நீ எதை தொட சொன்னாலும் நான் தொடுறேன்டா, என்னால் இந்த வழியை இனிமேல் அனுபவிக்கவே முடியாதுடா, இனிமேல் நான் அனுபவிக்க மாட்டேன்டா அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் பால் எடுக்கிறாங்க. ஹீரோ இந்த தடவையாவது நாம் மாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கையில் கிங் பால் வரவே இல்லை. அப்போ அந்த பால் யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தா அது ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி கிட்டது. இப்போ ஹீரோ தன்னை மட்டும் அவர் செலவு பண்ணிடக்கூடாதுன்னு வேண்டாத தெய்வமே இல்லை. அதே மாதிரி அவர் 2 நம்பர் சொல்கிறா, அதில் வந்தது நம்ம ஹீரோ இல்லை. ஹீரோவுக்கு ரொம்ப பேரானந்தம். இப்போ வந்தது ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டையும் ஃப்ளோர் 6 முரடணும். அப்போ மறுபடியும் 2 பேரும் சண்டை போட போகிறாங்களான்னு பார்த்தா ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி அதெல்லாம் இல்லை,
நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுவேன், அது ஹிட்டா இல்லை டைன்ஸான்னு சொல்லணும். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். லூசர் வந்து அந்த டேசரை வச்சு ஷாக் வச்சுக்கணும்னு சொல்கிறான். அப்போ ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள், என்னது இது, யார் வந்து சொல்கிறது செய்யலையோ அவங்க தானே ஷாக் வச்சுக்கணும், இது என்ன கேமில் தோக்குறவங்களாம் ஷாக் வச்சுக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறா. கரெக்டு தானே, அதுக்கு அவள் தான் நான் தான் கிங்கு, இங்கே நான் வைக்கிறது தான் ரூல்ஸ்னு சொல்ல பிளேயர்ஸ் 2 பேருக்கும் ஓகேனா அதை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 2 பிளேயர்ஸும் ஓகே சொல்லிடுறாங்க. காயினை டாஸ் பண்ணுறான். ஃப்ளோர் 2 டெய்ல்ஸ் சொல்கிறான். ஃப்ளோர் 6 முரடை வந்து ஹெட்டு சொல்கிறான். அவள் கையை வச்சு ஷேக் பண்ணுறா. அதை நம்ம ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் பார்த்துடுறாங்க. கையை திறந்து பார்த்தா ஹெட்ஸ். இங்கே மீண்டும் மீண்டுங்கிற மாதிரி ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டே ஷாக் கொடுக்கப்படுது. அவளும் அவள் ஃபேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிடறான். இதனால் இவங்களுக்கு 48 மணி நேரம் கிடைக்கிது. அடுத்து 3ஆம் நாள் வருது. மறுபடியும் கேம் ஆரம்பிக்குது. இப்போயாவது ஹீரோ கிட்ட கிங் பால் வரும்னு பார்த்தா அவர்கிட்ட அது வரவே இல்லை. வேறு ஒரு நம்பர் தான் வந்திருக்குது. அப்போ கிங் பால் யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தா அது மறுபடியும் ஃப்ளோர் 8 கிறுக்கி கிட்ட தான் போயிருக்குது. என்னடா இதுன்னு எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் இது நடக்குதுன்னு. சரி, அவள் யாரை செலக்ட் பண்ணுறான்னு பார்த்தா கடைசியாக 2 மேட்ச்சில் வந்து 2 விக்டிம்ஸ் ஆனவங்க இருக்காங்களே, நம்ம ஹீரோவும் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டையும், அவங்கள தான் செலக்ட் பண்ணுறான். இப்போ என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேரும் மாறி மாறி அரைஞ்சிக்கணும். ஒருத்தர் கிவ் அப் பண்ணுற வர அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அதெல்லாம் சமாளிச்சிடலாம்னு நிற்கிறாரு. எது வரேன்னா முதல் அறை வாங்குற வர. ஆனால் 2வது அறையிலேயே ஹீரோ தலை சுற்றி ஓரமாக போய் விழுந்துறாரு. அத்தடி, இனி கையில் அறை வாங்கி சாக முடியாது, இதுக்கு நாம் ஷாக்கே வச்சுக்கலாம்னு சரண்டர் ஆகிறாரு. 2வது முறையாக ஹீரோவுக்கு ஷாக் கொடுக்கப்படுது. அன்றைக்கி நைட்டு ஹீரோவை ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஜோக்கர் அங்கிள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா, நம்மளை மேல் ஃப்ளோரில் இருக்கவங்க சீட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னா ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி தான். காயின் ஃபிளிப் பண்ணுற மேட்ச்சில் அவள் காயினை உள்ளே வச்சு உள்ளங்கையிலேயே திருப்பினதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அங்கே உண்மையாக ஜெயித்தது ஃப்ளோர் 2 தான். ஆனால் அவள் வேணும்னே ஃப்ளோர் 6 முரடனை ஜெயிக்க வச்சா. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் கிங் பால் எடுக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு 3 பேரும் பேசி இந்த விஷயத்த ஃப்ளோர் 7 அறிவாளிக்கிட்ட சொல்கிறாங்க. அவன் நைட்டு கண்காணிச்சதில் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி பொண்ணு அசிட்டோன் அப்படிங்கிற கெமிக்கலை கிங் பால் மேலே போடுறான். இதனால் முதல்ல பாக்ஸில் யார் கை விடுறாங்களோ அவங்க கையில் அந்த பால் தானாகவே ஒட்டிக்கும். இதை வச்சு தான் இவங்க கேமை சீட் பண்ணிட்டு வராங்கன்றத 7 வந்து கையும் கலவமாக ஃப்ளோர் 4 பிடிச்சி கண்டுபிடிச்சிட்றான். இங்கே பாரு, கீழ் ஃப்ளோரில் இருக்கவங்க ஆல்ரெடி உன் மேலே செம்ம கானில் இருக்காங்க. இப்போ மறுபடியும் நீ தான் சீட்டிங் பண்ணுறேன் அப்படின்றது வெளியே வந்துச்சுன்னா அவங்க ஒன்றா காலி பண்ணிவிடுவாங்க. அதால் சீட்டிங் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லி சீட்டிங்கை தடுத்து நிறுத்திடுறான். ஸோ அடுத்த நாள் காலையில் கேம் தொடங்குது. எல்லாருமே போய் பால் எடுக்கிறாங்க. அப்போ ஃப்ளோர் 6 முறைட பாலை உள்ளே கை விட்டு கிங் பாலை தேடுறான். ஆனால் கிங் பால் வரல. ஃப்ளோர் 4 பார்க்க அவள் திருன்னு முழிச்சிட்டு ஒரு கடைசியாக போய் நிற்கிறான். கடைசியாக கிங் பால் யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தா அது நம்ம ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் கிட்ட போயிருக்கு. அவர் ஃப்ளோர் 8ஐயும் ஃப்ளோர் 7ஐயும் செலக்ட் பண்ணுறாரு. என்ன கேம்னா மறுபடியும் காயின் ஃப்ளிப் பண்ணுறது தான் அந்த கேம். ஆனால் இப்போ மறுபடியும் காயின் ஃப்ளிப் பண்ண போகிறது வந்து ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி போனு தான். இந்த தடவை அவள் கேமை ஒழுங்காக விளையாடுறா. அதனால் ஃப்ளோர் 8 கிறுக்கி மாட்டுறா. தான் மாட்டினதுக்கப்புறம் எனக்கு இந்த கேம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு நைஸாக நழுவ பார்க்குறா. அப்போ ஹீரோ அடிங்க எங்களுக்கு மட்டும் ஷாக் கொடுத்துட்டப்போ இருந்துச்சுதோ, நீ தப்பிக்க பார்க்குறா அப்படின்னு அவளை டேஸ்ட் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்க சொல்ல அவளும் சரி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் ஏற்றுக்க போகிறா. ஒட்டுமொத்த கீழ் ஃப்ளோரில் இருந்தவங்க எதிர்பார்த்த தருணம் அதிகமாக சம்பாதிக்கல. ஃப்ளோர் 8க்கு ஷாக் கொடுக்க போகிறாங்க. ஷாக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் அது ஹீரோட கனவுல. உண்மையாக என்ன நடக்குதுன்னா ஃப்ளோர் 8 கிறுக்கிக்கு ஷாக் கொடுக்கும்போது அவளோட ஆசை நாயகன் குறுக்கில் அந்த ஃப்ளோர் 6 முரடம் வந்து ஃப்ளோர் 7 அடித்து அவனுக்கு ஷாக் கொடுத்துட்றான். சுற்றி இருக்க எல்லாரும் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஃப்ளோர் 8 கிறுக்கியோட ஆனந்தமான மேல்வர்க்கத்தின் சிரிப்போட இந்த எபிசோட் முடியுது. ஃப்ளோர் 7க்கே இந்த நிலமைனா நாம் என்ன பண்ண போகிறோன்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.